வணக்கம். முக்கிய செய்திகள். பாடகர் எஸ்பிபி அவர்கள் தன்னுடைய 72வது பிறந்த நாளை தன்னுடைய சொந்த ஊரில் கொண்டாடி இருக்கின்றார். அவ்வாறு கொண்டாடிய பொழுது அங்கே நடந்த சிறப்பு விழாவில் அவர் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மனமுருகி கண்கலங்கி ஒரு சில கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். பாடகர் திரு எஸ்பிபி அவர்கள் ஆந்திராவில் உள்ள திருவள்ளூர் கோனேட்டம்பேட்டை எனும் கிராமத்தில் தான் பிறந்தார். அவருடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு 72 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கிராமத்தில் ஒரு சிறிய குடிசை வீட்டில் தான் நான் பிறந்தேன். இப்பொழுது பிரபஞ்சமாகிய பின்பு என் தாய்மொழியான தெலுங்கையை நான் நன்றாக மறந்துவிட்டேன். அது மட்டுமில்லாமல் இந்த கிராமத்துக்கு நான் எதுவுமே செய்ததில்லை. இருப்பினும் என்னை மணியாக எண்ணி இன்றும் என்னை புகழின் உச்சத்தில் வைத்தே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமத்துக்கு கண்டிப்பாக என்னால் முடிந்த ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பேன். என்னை சுற்றி பல ஏமாற்றுக்காரர்களும் தீயவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் நல்லவர்களாக வேண்டும் என்று நான் அடிக்கடி கடவுளை வேண்டிக் கொண்டிருப்பேன். இனிமேல் தினமும் இந்த கோவிலுக்கு வருவேன். என் மனக்கஷ்டங்களை இந்த கோவிலில் இருக்கும் அம்மனிடம் தெரிவித்து நான் மன்றாடிக் கொள்வேன் என்று பல கருத்துக்களை மனம் திறந்து கூறியிருக்கின்றார் திரு எஸ்பிபி அவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தில் இருக்கும் குளம் பல ஆண்டு காலமாக தூர்வாராமல் பழுதடைந்தே கிடக்கின்றது. அதற்கு என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து மீண்டும் இந்த குளத்தை புதுப்பிக்க நான் முயற்சி செய்வேன் என்று கூறியிருக்கின்றார் திரு எஸ்பிபி அவர்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.